வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. விவோ TWS3 இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வந்து சைனா தான். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 2500 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோதான் கிடையாது. பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினால ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து இருக்குது. இப்போ நம்ம இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்க்குறதுனால ப்ரீமியமாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணலாம். அது போல் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர்னால இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் வந்து இதில் அதனால கிளாசி ஃபினிஷாக இருந்தாலும் அவ்வளோவா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில கீழே நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஹிஞ்சிலலாம் எந்தவித ப்ராப்ளமுமே வந்து இல்லை. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஓப்போ இன்கோ R3 ப்ரோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட் தான் எனக்கு வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி இது காதில் இருந்ததே வந்து தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இதோட ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னியர் டிடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த இன்னியர் டிடெக்ஷன் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆப்பில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் வந்து IP54க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 88 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த 88 மில்லி செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன்ஸில் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த 88 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் வந்து ஒர்க் ஆகாது. பட் சேட்லி என்கிட்ட எந்த விவோ ஃபோனுமே இல்லை இதோட கேமிங் மோடை டெஸ்ட் பண்ண. பட் ஆனால் நார்மல் ஃபோனில் எந்த வித லோ லேட்டன்சி மோடு இல்லாமல் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் பேட்டரின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 42 ஹவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி இதோட ANC ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது அப்புறம் இண்டிவிஜுவல் இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குன்னு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நல்லா சாலிடான பேட்டரி லைஃப் தான் இந்த இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. ஒரு கால் குவாலிட்டின்னு வரையில இதுலுமே பார்த்தீங்கன்னா ஏதோ AI யூஸ் பண்ணி ஏதோ கால் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால இதோட கால் குவாலிட்டியுமே ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த விவோ இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 30 dBக்கான ANC வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ANCயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இதான் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதே ப்ரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த போல்ட் கிளாரிட்டி 3ல வந்து இன்னும் பெட்டரான பவர்ஃபுல்லான 50 dBக்கான மேசிவான ANC வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஓகே, இது வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ்க்கு ஈக்குவலண்டான ANC தான் இந்த இயர்பட்ஸ்லுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான ANC இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும்.
இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஆப் சப்போர்ட் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா விவோ இயர்ஃபோன்ஸ் ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்குது. அப்புறம் ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக மீடியாவோட ஆடியோ ஆஸ் வெல் அஸ் காலோட ஆடியோ வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நாய்ஸ் கண்ட்ரோலாக நம்ம வந்து ஏஎன்சி ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த 5க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து இங்கே ஷார்ட்கட் ஆக்ஷனில் நம்ம வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் அப்புறம் வந்து டச் அண்ட் ஹோல்ட். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது சிங்கிள் டேப் அப்புறம் வந்து ட்ரிபிள் டேப் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வந்து வச்சுக்க முடியும். அப்புறம் வந்து இங்கே ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோர் இயர்ஃபோன் செட்டிங்கில் நம்ம வந்து இன்இயர் டிடெக்ஷன் வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 11க்கான ஒரு பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டீப்எக்ஸ் 3.1 ஒரு ஸ்பெஷல் டியூனிங்குமே வந்து பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இதோட பேஸாக இருக்கட்டும், இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், இதோட ட்ரிபிளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ 1900 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1900 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து இருக்குது. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமிங் மட்டும் தான் இந்த இயர்பட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன்ஸில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விவோ ஃபோன் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விவோ வந்து எல்லாத்துக்குமே கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்கலாம். விவோ ஃபோன்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில் 2000 ருபீஸ்க்குள்ள இந்த இயர்பட்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.